ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான மூலிகையை பற்றின விஷயம் இது. மூலிகைன்னா ஏதோ ரொம்ப ரகசியமானது அப்படின்ட்டுலாம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடியது தான் இது. பட் ஆனால் அதோட ரகசியத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் குருவர்களால். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுதான் கருவேப்பிலை. இந்த கறிவேப்பிலையோட விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தேவதைகள் தான். அந்த தேவதைகளோட பெயரை சொல்லி நாம் அந்த மூலிகைகள், அந்த காய்கறிகள், அந்த வஸ்துக்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதோட பலன்கள் நிச்சயமாக கூடுதலாக கிடைக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த தேவதைகள் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னும் போது வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் தான். அதுக்கு தான் வாத்தியார் அவ்வப்போது ஒவ்வொரு உணவில் நாம் சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கும் அதற்குரிய தெய்வங்கள் தேவதைகளோட பெயர்களெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி நம்ம அந்த தெய்வங்களை வணங்கி அந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அதோட பலன்கள் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்ட்டு. அதன்படி பார்த்திங்கன்னா, இந்த கருவேப்பிலையோட தேவதை, அந்த கருவேப்பிலையோட பேர் என்ன பார்த்திங்கன்னா ஷியமாந்த சிரணி அப்படின்ற ஒரு தேவதையாம். ஷியமாந்த சிரணி. அந்த தேவதை பல காலம் தவம் பண்ணி தனக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பிரம்மா தேவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு தேவதை தான் அந்த கருவேப்பிலை. அதில் என்ன விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. ஏன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் லேசாக கசக்கும். இலைனாலே கசக்க தான் செய்யும். பட் ஆனால் மருந்து எப்பொழுதுமே விருந்துலேயும் ஒரு பகுதியில் இருந்தால் தான் அது அந்த விருந்தே பூர்த்தி அடையும். அந்த மாதிரி தான் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம். அதில் இந்த கருவேப்பிலை இப்படி தூக்கி போடுறதுனால என்ன அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட சந்ததிகள் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக அவங்களுக்கு துன்பம் நேரும். கருவேப்பிலை ஏன்பா எல்லாருமே தூக்கி போட்டு தான்ப்பா அதை சாப்பிடுவான், என்னப்பா இப்படி சொல்கிறேன்னா அப்படின்ட்டு ஒரு வரத்தை வாங்கிய தேவதை தான் இந்த கருவேப்பிலை, ஷியமாந்த சிரணி தேவி. ஸோ அதனால தான் அந்த கருவேப்பிலையை கண்டிப்பாக நாம் எல்லாரும் எடுத்துக்கணும் உணவில். அதில் ஒரு பெரிய விஷயம், உடலுக்கு மிகப்பெரிய அளப்பரிய அனுகிரகம். ஏன்னா நிறைய இன்றைக்கி சயின்டிஃபிக்காக அதில் பார்த்துட்டிங்கன்னா கூட நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த தலைமுடியெல்லாம் சீக்கிரத்தில் நரைக்காது. நமக்கு நிறைய இரும்பு சத்து கிடச்சிதுன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்படி பலவிதமான விஷயங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு பெரிய புராணமே இருக்குது. அவ்வளோ பெரிய புராணத்துக்கு நம்ம போக வேண்டாம், ஏன்னா அது வாத்தியார் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்காரு. ஒரு அதான் அந்த புராண காலங்களில் இருந்த ஒரு அம்மா, தபதி அப்படின்ற ஒரு அம்மா தனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக மிகப்பெரிய தவம் ப்ளஸ் நித்தியபடி தான தர்மங்கள். எப்பொழுதுமே நமக்கு ஏதாவது வேணும், இல்லை நமக்கு எப்பயுமே பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஆதியிலேருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தான தர்மங்கள் தான். எப்போ நம்ம தான தர்மங்கள் பண்ணலையோ என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதேனும் ஒன்று உண்டு பெருசாக, இல்லை பண்ணுறது திடீர்னு ஏதோ வெறுப்பாலியோ அலட்சியம் பண்ணி விடுறோன்னாலும் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னா நம்ம செய்கிற நல்ல காரியம் நின்று போவோம். அதுதான் இதோட புராண காலத்துலேருந்தே இது வந்துட்டு இருக்குது பாருங்களேன். அதன்படி இந்த தபதி அம்மான்றவங்க தனக்கு குழந்தை வர வேண்டி நிறைய தான தர்மங்கள், அன்னதானங்கள் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஷியமாந்த சிரணி தேவதை இப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கிறாளே, அதனால் நம்ம உணவில் கருவேப்பிலையை சேர்த்துட்டா அதை சாப்பிட்றவங்க எடுத்து போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாபம் வருமேன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை சேர்க்காமே பல காலம் தான தர்மங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளை பேர் கிடைக்காமையே போயிருக்கு. ரொம்ப வேதனையில் கடைசியில் ஒரு வாட்டி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறச்சு கோமதி அம்மா. அவள் தான் ரொம்ப மிகப்பெரிய கருணைய வடிவான தேவி கோமதி. அந்த தேவி கனவுல தோன்றி, இந்த மாதிரிம்மா நிறைய அன்னதானம் பண்ணுற, நிறைய எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க, பட் ஆனால் நீ என்ன பண்ணுற, மற்றவங்களுக்கு சாபம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கருவேப்பிலை நீ சேர்க்கலை. பட் ஆனால் கருவேப்பிலை சேர்க்காததுனால அந்த தேவதையோட கோபத்துக்கு நீ ஆளாயிருக்கிறமா ஷியமாந்த சிரணி. அந்த தேவதையோட கோபத்துக்கு ஆளாயிருக்கிறனால உனக்கு இன்னும் உனக்கு வரம் கனியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை முறையாக உணவில் சேர்த்து எல்லாருக்கும் தானம் பண்ணதோட பாக்கியம் அந்த அம்மாவுக்கு அந்த புத்திர பேருக்கு
கிட்டியது இப்படின்ட்டு ஒரு புராணத்தில் ஒரு விஷயம் ஒன்று வாத்தியார் எடுத்து சொல்கிறாரு. இதெல்லாம் அடியின் எசன்ஸ் கொடுக்குறோம். பட் ஆனால் ஒரு சாதாரண கருவேப்பிலைன்னு நினைக்கிறோம், அது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுது பாருங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்போ இப்போ சொல்லக்கூடிய இந்த நாளானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த மே மாதம் 21 அந்த நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு புஷ்யம், குருவாரம், குரு புஷ்யன்ட்டு சொல்லுவாங்க. குரு புஷ்யம் மீன்ஸ் ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னா, குரு பகவானோட ஜென்ம நட்சத்திரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சோம மிருகஸ்ரீஷன்ட்டு சந்திர பகவான் ஜென்ம நட்சத்திரம். அதே மாதிரி குரு பகவான் ஜென்ம நட்சத்திரம் இந்த பூசம். அந்த பூசமும் குருவாரம் சேரும் பொழுது, வியாழக்கிழமை சேரும் பொழுது அது விசேஷமான புண்ணிய காலம். அந்த பூசம் சனீஸ்வரர் நட்சத்திரம் இல்லையா, இந்த நாளில் கறிவேப்பிலை சேர்ந்த உணவுகள் தானம் பண்ணுறதுனால மிகப்பெரிய அனுக்கிரகம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார். அதில் கூடுதலாக எக்ஸ்ட்ரானரி அதிகப்படியாக ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதுதான் கரிநாளும் சேர்ந்து போயிடுது. பொதுவாகவே கரிநாளில் கருவேப்பிலை தானம் வந்து கருவேப்பிலைனா கருவேப்பிலையை போய் அப்படியே ஒரு கொத்தாக கொடுக்கறது கிடையாது. அதை ஒரு பொடி பண்ணியோ இல்லை அது ஏதேனும் ஒரு உணவில் அதிகப்படியாக இருக்கும்படி பார்த்துண்டு அந்த உணவுகளை தானம் பண்ணுறது மிகப்பெரிய அனுக்கிரகம். குறிப்பாக சனீஸ்வர பகவானோட அனுக்கிரகம் கூடுதலாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குருவாரம் வரக்கூடிய கரிநாள் ப்ளஸ் பூசம் இதெல்லாம் வரும் பொழுது நல்ல எலுமிச்சை சாதத்தில் நிறைய கருவேப்பிலையை சேர்த்து நாம் வந்து தானம் பண்ணுறதுனால மிகப்பெரிய அனுக்கிரகம். குறிப்பாக ஷியாமாந்த சரணி தாயோட அனுக்கிரகத்தை பெறலாம். இந்த ஷியாமாந்த சரணின்ட்டு சொல்லக்கூடிய இந்த கருவேப்பிலை எடுக்கும் பொழுது அந்த தேவதையோட நாமத்தையும் கூடுதலாக அதற்கு முன்னாடி கோமதி அன்னையோட தியானத்தையும் பண்ணிட்டு இதை பயன்படுத்தும் பொழுது இதோட பலன்கள் வந்து ரெட்டிப்பாக இருக்கும். இது இவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நாட் ஓன்லி ஒரு கருவேப்பிலைக்கு மட்டும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. ஒவ்வொரு நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் ஒரு தேவதை இருக்காங்க, ஒவ்வொரு தியானம் இருக்குது, ஒவ்வொரு மந்திராசும் இருக்குது. இது குருவர்களால் வாய்ப்பு கிடைப்பின் அடியன் உங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் ஆனால் இப்பொழுது இந்த மாதிரி வந்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான கரிநாளில் அதுலேயும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணியாச்சுன்னா இந்த மாந்தி தேவரால் நிறைய பேர் வந்து மாந்தி தோஷம் ரொம்ப கஷ்டமான பிரச்சனைங்க. அது ரொம்ப உண்மையாலுமே அது இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் ஏன் கஷ்டப்படுறோன்னு தெரியாமலே வாழ்ந்துன்னு இருப்பாங்க. பட் ஆனால் அது ஜாதகத்தை பார்க்குறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவரால் ஏன்னா அது முன்ஜென்மத்தில் பண்ண பித்ருகளுக்கு முன்னோர்களுக்கு விட்ட தொட்ட குறாது. ஸோ அதை வந்து தொடர்ந்து வச்சிங்களேன். இந்த பூச நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவானை யாரெல்லாம் முறையாக ஸ்ரத்தையாக வழிபாடு பண்ணுறாங்களோ மாந்தி தேவரோட ஆசி உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிடுவார். அதன்படியும் இன்றைக்கி கரிநாள் கூடிய பூசம் வியாழக்கிழமை எல்லாமே சேர்ந்து இருப்பதனால இந்த மாதிரி இந்த கறிவேப்பிலையை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்கள்லேருந்து நிச்சயமாக ஓரளவுக்கு விடுதலை உண்டு. ப்ளஸ் நல்ல அனுக்கிரகமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு நாள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நாட் ஓன்லி இன்னைக்கு இந்த கருவேப்பிலை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சமையலில் சேர்த்தாலும் சரி, அன்னதானம் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இந்த தேவதையோட நாமமும் கோமதி அன்னையோட தியானமும் பண்ணும்போது அதோட பலன்களை வந்து நம்ம ஒவ்வொருவரும் அனுபவிச்சா தான் தெரியும் குருவர்களால். ஓம்.